ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தானா. அவன் நல்ல வியாபாரம் செஞ்சு நிறைய பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தானா. அப்படி இருக்கையில் திடீர்னு அந்த ஊரில் பஞ்சம் வந்துருச்சான். அவன் சம்பாரித்த பணமெல்லாம் கரைஞ்சி போயிடுச்சான், தீர்ந்து போயிடுச்சு. அவன்கிட்ட மிஞ்சினது ஒரே ஒரு இரும்பு தராசு மட்டும். அவன் என்னடா செய்கிறது, சரி நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுனால வெளியூருக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணானா. சரின்ட்டு தன்ட்ட இருக்க இரும்பு தராசை கொண்டு தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்ட கொடுத்து, இதை பத்திரமா வச்சுக்க, நான் திரும்பி வந்து கேட்கல கொடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வெளியூருக்கு போய் பணம் சம்பாதிக்க போயிட்டானா. இப்படி போய் கொள்ள வருஷம் ஆயிடுச்சான். அவனும் நல்லா அங்கங்கே போய் பணம் வேலை பார்த்து பணம் சம்பாரித்து பணத்தோடு ஊருக்கு வந்தானான். வந்து மறுநாள் போய் ஃப்ரெண்டை போய் பார்த்துருக்கேன். ஃப்ரெண்டுகிட்ட அந்த வியாபாரி வந்து கேட்டிருக்கேன், நான் உன்கிட்ட கொடுத்துட்டு போனேன்ல அந்த இரும்பு தராசு, அதை கொடுன்னொடனே நான் வந்து ஃப்ரெண்டு வந்து இந்த வியாபாரி ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இரும்பு தராசை கொடுக்க அவனுக்கு மனசு வரல. அதனால் ஏமாற்றணும் முடிவு பண்ணி அந்த தராசை வந்து எலி சாப்பிட்ருச்சு அப்படின்னானா. உடனே வியாபாரிக்கு புரிஞ்சு போச்சு, சரி நம்ம ஃப்ரெண்டை நம்மளை ஏமாற்றணும்னு நினைக்கிறேன், அந்த தராசை கொடுக்க அவனுக்கு விருப்பம் இல்லை, அதனால் இப்படி போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் வெளியூருக்கெல்லாம் போய் பணம் சம்பாரிச்சிட்டு வந்தேன்ல, அப்போ வந்து உனக்கு நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், உன் மகனை என் கூட அனுப்பு, அந்த கிஃப்டெல்லாம் அவன்கிட்ட கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொன்னானா. உடனே இந்த ஃப்ரெண்டு என்ன செஞ்சானா, தன்னோட மகனை வியாபாரி கூட அனுப்பிச்சி விட்டானா. ஆனால் வியாபாரி அந்த குட்டி பையனை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டானா. போய் கொள்ள நேரம் ஆகுது, நைட் ஆயிடுச்சு. அப்புறமும் அந்த குட்டி பையன் திரும்பி வரவே இல்லை. இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து பயமாயிருச்சு, ஐயோ மகனை காணுமேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த வியாபாரி வீட்டுக்கு போய், என் பையனை கல்ல கூட்டு வந்தேல கிஃப்டெல்லாம் கொடுக்குறேன்னு, இன்னும் வரலையே, எங்கே என் பையன், என் கூட அனுப்பு அப்படின்னு கேட்டிருக்கேன். உடனே அதுக்கு அந்த வியாபாரி சொன்னான்னா, ஐயோ உன் ஃப்ரெண்டை பறந்து தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரே ஷாக் ஆகிருச்சான். ஆஹா, நம்ம ஏமாத்தினதுனால இவன் பதிலுக்கு நம்மளை ஏமாத்தணும்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை சத்தம் போட்டு வந்து போய் பஞ்சாயத்தில் போய் சொல்கிறேன், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு என் பையனை மறைச்சி வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னோடனே, சரி உன் ஃப்ரெண்டை போய் கூட்டுவான்னு சொல்கிறாங்க பஞ்சாயத்தார். உடனே போய் இவன் போய் வியாபாரியை கூட்டு வரேன் இந்த ஃப்ரெண்டு. அப்போ வியாபாரி வந்து பஞ்சாயத்தில் சொல்கிறேன், என்னோடய இரும்பு தராசை வந்து எலி கடிக்கையில் இவனோட பையனை வந்து ஏன் பறந்து தூக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். சொன்ன உடனே இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து அப்போ தான் நம்ம செஞ்ச தப்பு, நம்ம செஞ்சதுனால தான் பதிலுக்கு இப்படி பண்ணிட்டேங்கிறது தெரிஞ்சுக்கிடுச்சு. உடனே உண்மையை சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டு அவனோட தராசை அவன்கிட்ட வியாபாரிகிட்டே கொடுத்துட்றேன். ஃப்ரெண்டு அந்த வியாபாரியும் ஃப்ரெண்டோட மகனை அவன்கிட்ட ஒப்படைச்சிட்றேன். சுட்டீஸ், இதுலேருந்து என்ன தெரியுது, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். அதனால் நம்ம மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது பிறரை. ஓகேவா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த கதை? நாளைக்கு இன்னொரு கதையுடன் சந்திக்கிறேன். பாய்.